ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்யாமணி. இன்றைக்கி நம்ம ரசமலை கேக் தாங்க பார்க்க போகிறோம். ரசமலை பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, வீட்டிலையே ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் ரசமலை சோக் பண்ண அந்த மில்கையே எடுத்து கேக்குக்கு சோக்கிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். கஸ்டமர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ரசமலாய் மேலே மட்டும்தான் டெக்கரேட்டிங்காக வைப்பீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை, ரசமலாய் நம்ம ஒரு லேயர்லையுமே நம்ம ரசமலாய் நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணுவோம், அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ரசமலாய் கேக்னாலே முக்கியமாக நிறைய பேர் இந்த டவுட் தான் கேட்குறாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் டவுட்டு யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேக்கு பார்க்க ரொம்ப டாலாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப அகலமாகவும் இருந்தது, டாலாகவும் இருந்தது. அப்படின்னா இப்போ கேக்கோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கேக் டோட்டலாக 1.25 கிலோ இருந்ததுங்க ஃபைனலாக. கேக்குக்கு சைடில் சும்மா விட்டால் நல்லா இருக்குமா? நம்மளோட கைவண்ணத்தை காட்ட வேணாமா? அதனால் கேக்குக்கு சைடில் வேவ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு மேலே நாசில் ஒர்க்கு நல்லா ஒரு 2 லைனுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு நடுவில் ஒரிஜினல் ரசமலாய்ஸ் நான் வச்சுட்டேன். ஏன் நாசில் ஒர்க்கு நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏன் அவ்வளோ க்ரீம் அதிகமாக போடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா அப்போ தான் ரசமலாயில் இருக்க மில்க் கீழே போகாமல் நடுவில் பார்க்கவே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். கடைசியாக பாதாமை துருவி கேக் ஃபுல்லாக பரபரன்னு தூவி விட்டுட்டோம். கஸ்டமர் அவங்களோட ஆனிவர்சரிக்காக நம்மக்கிட்ட இந்த கேக் புக் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, ப்ரௌனியும் ஒரு 1/2 kg பிஃபோர் டேவே வாங்கிட்டாங்க. இதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ்லாம் அவங்களுக்கும் வேணுமா? சேலமில் இருக்கவங்க 2 நாள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிஸ், பிளாண்டிஸ், டீ கேக்ஸ் இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஃபைனலாக கேக் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ண மறந்துடாதீங்க.